அவர் சொல்றாருல, ப்ராஸ்டியூஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ராஸ்டியூஷன். நான் சொல்லட்டான், நீ ஒரு ஆம்பளை உட்காந்து சொல்லட்டான்னு ஜெயகாந்தன் கிட்ட ஒருத்தர் கதை எழுதிட்டு போய் கொடுக்குறாருங்க. கொடுத்துருக்காரு, முன்னுரை எழுத சொல்லி கொடுத்துருக்காரு. ஜெயகாந்தன் என்ன பண்ணிட்டாரு, அந்த புக்ல ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறாரு. படிச்ச உடனே தூக்கி போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் லைனே தப்புன்னாரு. அப்ப அவர் கதை எழுதுனவர் கேட்கிறார், சார் என்ன சார் தப்புன்னும் போது, ஒரு ஊரில் ஒரு தாசி இருந்தால் அப்படின்னு இவர் கதை எழுதியிருக்காரு. அதுக்கு ஜெயகாந்தன் என்ன சொல்றாரு, முட்டாள் பயலே, ஒரு ஊரில் தாசி இல்லை, ஒரு ஊரில் 10 அயோக்கியர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு தாசியை உருவாக்கினார்கள். சரியா? அவ என்னமோ தனியாவே ஒரு பொண்ணு இருந்த மாதிரியும், அவ மட்டுமே தனியாவே ப்ராஸ்டியூஷன் பண்ண மாதிரியும், விபச்சாரம் பண்ண மாதிரியும், நீங்க எல்லாம் ஒழுங்கு மாதிரியும் பேசி இருக்கியே. லாஜிக்கே இல்லாத கொஸ்டினா இருக்கே, லாஜிக்கே இல்லாத ஃபர்ஸ்ட் லைனா இருக்கே, நீ இதை போய் மாத்தி எழுதிக்கிட்டு வா, அப்பதான் நான் முன்னுரை எழுதி கொடுப்பேன்னு சொன்னார். சொன்னது யாரு? ஒரு ஆண். ஒரு ஆணுக்கே அதுல உடன்பாடு இல்லை. கரெக்ட் தானே? ப்ராஸ்டியூஷன் ஈஸியா சொல்றியே, அது எப்படி ஆக்க முடியும்? உன்ன மாதிரி கேவலமான மனிதர்கள் இருந்துதான் இந்த மாதிரி ஆயிருக்கும்.